இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து தக்காளி தொக்கு. அது எப்படி செய்யுது, அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தாளிக்கிறது தான். வானல் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு செவந்ததும் இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் அதில் போட்டுக்கணும். நல்லா ஒரு அரை வதங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு மிளகாத்தூள். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம பாதி கொத்தமல்லி, பாதி கருவேப்பிலை, இந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் அதில் உப்பு, தேவையான உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா செவந்துருச்சு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு தக்காளி. இதை வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, கொத்தமல்லி போட்டுட்டு சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லிக்கு, பேச்சுலர்ஸ் எல்லாத்துக்கும் சாதத்தில் கிளறி சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.